அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் சண்டே நாள் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான். என்ன கஷ்டமான நாளுன்னா நம்மளோட சமையல் தான். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அப்போ என்ன சமையல் பண்ணலான்ட்டு நமக்கு அதில் யோசிச்சே பாதி நேரம் போயிடும் நமக்கு. இப்போ ஸ்கூல் நாளாக இருந்தால் கூட நமக்கு இதுதான் டிஃபன், இதுதான் சாப்பாடு, லஞ்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் மெனு போட்டுற முடியும் ஈஸியாக. சண்டேயில் வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் வீட்டில் இருக்கோம்னா எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு லாஸ்ட்டாக அதுலேருந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒன்று வச்சு அதுலேருந்து எது ஒன்று செலக்ட் பண்ணி அதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அதுவே ஒரு டாஸ்க்கு சண்டே ஆனது. அப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படி தான் போச்சு. இன்றைக்கி எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டு தான். சரி, அதுக்கப்புறம் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு மில்லட்டில் உள்ள ஒரு புட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ இனி மத்தியானம் அடுத்த டாஸ்க்கு என்ன போகலான்ட்டு பார்க்கவும் மட்டன் இருந்தது. மட்டனில் பிரியாணியா நெய்ச்சோறா கிரேவியான்னு யோசித்து லாஸ்ட்டு மட்டனில் வெள்ளை குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு ரைஸ் வந்ததில் தேங்காய் பால் சோறு. அப்போ தேங்காய் பால் சோறும் மட்டன் வெள்ளை குழம்பும் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த தடவை நான் மட்டன் குழம்புக்கு வந்து எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்து பண்ணுவேன். இந்த தடவை உருளைக்கிழங்குக்கு பதிலாக இனி சீனி கிழங்கு செய்யலாம், அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு பார்க்கலான்ட்டு தான் இன்றைக்கி நான் சீனி கிழங்கு போட்டிருந்தேன். சீனி கிழங்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அது கூட முருங்கைக்காய் வெண்டைக்காய் அதையும் இந்த மட்டன் குழம்போடு இந்த 2 காயும் ஒன்றா சேர்த்து நம்ம போடும்போது டேஸ்ட்டு நல்ல செமையாக இருக்கும். சாப்பிடாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் போட்டுட்டு அது என்னென்னா ஃபஸ்ட்டு நீ மட்டன் நல்லா வேகட்டும், மசாலா எல்லாம் போட்டுட்டு மட்டன் வெந்ததுக்கு அப்புறவு தான் முருங்கைக்காவும் வெண்டைக்காவையும் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடணும். அது எடுத்ததுக்கு அப்புறவு நம்ம திருப்பி நம்ம சீனி கிழங்கு நம்ம தனியாக தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கணும் நம்ம. ஏன்னா இதோடய குக்கர் விசில்லே நம்ம போட்டுட்டோன்னு வைங்க, சீனி கிழங்கெல்லாம் சட்டுன்னு குழஞ்சி ஒன்றோட ஒன்றா ஆயிடக்கூடாது. உருளைக்கிழங்குனா நமக்கு அது உடையாது நமக்கு. அப்போ இது சீனி கிழங்குங்கிறனால நான் சீனி கிழங்கு நான் தனியாக தான் நான் வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், உருளைக்கிழங்கு ஷேப் மாதிரியே தான். அப்போ இது குழம்பு எல்லாம் ரெடியாகி முருங்கைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு மட்டன் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டு அந்த சீனி கிழங்கு வேக வச்சுருந்த சீனி கிழங்கையும் மல்லி இலையும் போட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு விசில்லாம் போட வேண்டாம், சும்மா ஒரு கொதிச்சா மட்டும் போதும். கொதிச்சுட்டு அந்த அன்றைக்கி பிளேட்டில் நமக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி இப்படி தான் தேங்காய் பால் சோறும் மட்டன் குழம்பும் இப்படி தான் வச்சுருந்தேன். வெள்ளை குழம்பும் இது தொட்டுக்கூடக்கு வேறு எதுவுமே கிடையாது. வெறும் உள்ளி சம்பல் தான், பல்லாரி சம்பல் தான். அந்த சம்பலில் நான் வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் போடுவேன். அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.